தோல் நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய சவால். தலையில் பொடுகுல ஆரம்பிச்சு பாதத்தில் ஏற்படுகின்ற பித்த வெடிப்புகள் வரை வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெங்காயத்தை நல்லா சிறு சிறு துகள்களாக நறுக்கி ஒரு கரண்டி விளக்கெண்ணெய் எடுத்து அதுல போட்டு அதை நன்றாக வதக்கி, இந்த விளக்கெண்ணெயில் வதக்கிய வெங்காயத்தை மதிய உணவு சாப்பிடும் போது சோறில் இட்டு நன்றாக பிசைந்து அதை முதல்ல சாப்பிட்டுட்டு பிறகு உங்களுடைய உணவு முறைகள் சைவமோ அசைவமோ எதை வேணா சாப்பிடுங்க. இதை தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய அளவுல ரத்த சுத்தி ஏற்படுவதை பார்க்க முடியும். உடல்ல ரத்த சுத்தி ஏற்பட்டாலே தோல் நோய்களோ, தலைமுடி நோய்களோ, பொடுகு நோய்களோ, ஏன் சோரியாசிஸ் நோய் இருந்தால் கூட அதுடைய தீவிரத்தன்மை கூட குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்த தோஷத்தையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையும் நீக்கக்கூடிய சக்தி வெங்காயத்திற்கு உண்டு. யாரெல்லாம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அடிக்கடி நெஞ்சு சளியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, காலையில் உணவுக்கு பிறகு அல்லது மதிய உணவோடு வெள்ளை வெங்காயத்தை நறுக்கி அதை பச்சடி போல செய்தோ அல்லது நேரடியான வெங்காயத்தை உணவிலோ சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு 100 நாட்கள் ஒரே ஒரு வெங்காயத்தை சாப்பிடுங்களேன். 100 டேஸ் உங்களோட லஞ்சோட சேர்த்து சாப்பிடுங்க. நமக்கா அடிக்கடி சளி பிடித்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு குளிர்ந்த பானங்களோ குளிர்ந்த தண்ணீரில் குளித்தா கூட நம்ம உடம்புக்கு நோயே ஏற்படாது. அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும்.